ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். டைம் இப்போ 9:14 AM, மண்டே பிப்ரவரி 20, 2023. மார்க்கெட் கடைசியான பிறகு பேங்க் நிஃப்டி 89.80 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் 41,221.55 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 21.35 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்கா 17,965.55 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே சின்ன கேப் அப் ஓப்பனிங். பொறுமையா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணின பிறகு நம்ம ஸ்டாப் லாஸ் ரீச் பண்றதுக்கு பதிலா இன்னைக்கு சீக்கிரமா எதையாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த ஸ்ட்ரைக் எங்க போகுதுன்னு மார்க்கெட்டை கவனமா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாட்ச் லிஸ்ட்ல நிஃப்டி 50ல இருந்து கால் ஆப்ஷன் நான் ஆட் பண்ணிருக்கேன். நான் இன்னைக்கு கால் சைட்லயே கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். மணி இப்போ 9:17 AM. நிஃப்டி 50ல இருந்து 17,950 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். டார்கெட்ல 50% டைப் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ்ல 25% டைப் பண்ணிடலாம். குவான்டிட்டி பத்தி எதுவும் பேச போறது இல்ல. இப்போ இந்த ஸ்ட்ரைக்கோட மார்க்கெட் பிரைஸ் 85 ரூபாயில இருந்து நம்ம டார்கெட்ல செட் பண்ணினா 50% 127.50 காசை ரீச் பண்ணுமா, அல்லது நம்ம ஸ்டாப் லாஸ்ல செட் பண்ணினா 25% 63.75 காசை ரீச் பண்ணுமா, அல்லது இந்த இரண்டையுமே ரீச் பண்ணாம வேற என்ன நடக்குதுன்னு மார்க்கெட்டை கவனமா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கவனமா வாட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50ல இருந்து 17,950 கால் ஆப்ஷன் இந்த ஸ்ட்ரைக்கோட மார்க்கெட் பிரைஸ் 85 ரூபாய்க்கு பிறகு இந்த ஸ்ட்ரைக் 78.20 காசு வரைக்கும் கீழே போயிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 8% மைனஸ்ல இருந்திருக்கு. இப்போ இங்க இருந்து இந்த ஸ்ட்ரைக் அசுர வேகத்துல பயணித்து 120.60 காசு வரைக்கும் மேல போயிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 41.88% ப்ராஃபிட்ல இருந்திருக்கு. இன்னும் 6.90 பாயிண்ட்ஸ், அதாவது 8.11% மட்டும் மேல வந்திருந்தா நம்முடைய 50% டார்கெட்டை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கும். இப்போ இங்க இருந்து இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணிடுங்கிற நம்பிக்கையில் இருக்கும்போது வேதாள முருங்கை மரம் ஏறின கதையா இந்த ஸ்ட்ரைக் சடன்னு முறிந்து 63.75 காசு வரைக்கும் கீழே சென்று நம்முடைய 25% ஸ்டாப் லாஸை தொட்டு நம் நம்பிக்கையை வேரோடு சாய்த்தது. டீ கடைக்காரா, அவன் வேலை காட்டிட்டு இல்ல. இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய ஸ்டாப் லாஸை ரீச் பண்ணின பிறகு மறுபடியும் கீழ் நோக்கி பயணம் செய்து 45.55 காசில் தன்னுடைய சரிவை சரி செய்து கொண்டது. நம்முடைய மார்க்கெட் பிரைஸை வச்சு பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணா டோட்டலா இந்த ஸ்ட்ரைக் 46.41% மைனஸ்ல இருந்திருக்கு. இந்த ஸ்ட்ரைக்ல ஒரு லாட்ல மட்டும் நம்ம இன்னைக்கு ட்ரேடிங் பண்ணியிருந்தா நம்முடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டு மார்க்கெட் பிரைஸ் 85 ரூபாய் போட்டா 4,250 ரூபாயா இருந்திருக்கும். நம்முடைய டார்கெட் கிட்ட வந்துட்டு டார்கெட்டை ரீச் பண்ணாததுனால நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நஷ்டம் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டு 21.25 பாயிண்ட்ஸ் போட்டா 1,062.50 காசா இருந்திருக்கும். 4,250 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நஷ்டம் அப்படின்னு பார்த்தா 1,062.50 காசா இருந்திருக்கும். ஒருவேளை இந்த ஸ்ட்ரைக் 6.90 பாயிண்ட்ஸ் மட்டும் மேல வந்து நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணியிருந்தா நமக்கு கிடைத்திருக்க வேண்டிய ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டு 42.50 பாயிண்ட்ஸ் போட்டா 2,125
ரூபாயா இருந்திருக்கும். 4250 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல நமக்கு கிடைத்திருக்க வேண்டிய ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 2125 ரூபாயா இருந்திருக்கும். நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் நம்ம இன்னைக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா இல்லையான்னு நம்ம இப்பதான் பார்க்கலாம். சரியான டைம்ல இந்த ஸ்ட்ரைக்ல என்ட்ரி கொடுத்தோமா, சரியான ஸ்ட்ரைக் அதாவது கால் சைடா அல்லது புட் சைடா அப்படின்னு கரெக்டான ஸ்ட்ரைக்கை நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ணினோமா, சரியான பிரைஸ்ல நம்ம இந்த ஸ்ட்ரைக்ல என்ட்ரி கொடுத்தோமா, இந்த ஸ்ட்ரைக்குக்கு நம்ம இன்னைக்கு சரியான டார்கெட்டை செட் பண்ணினோமா, நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்கை பொறுமையா நிதானமா வாட்ச் பண்ணினோமா, இந்த ஸ்ட்ரைக்ல நம்ம இன்னைக்கு ரிஸ்க் மற்றும் ஸ்டாப் லாஸை கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா. நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ல ஒரே ஒரு ரூல்ல நான் இன்னைக்கு தவறு செய்ததுனால தொடர்ந்து ஸ்டாப் லாஸா ரீச் பண்ணிட்டு இருக்குப்பா. இந்த ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணின பிறகு டார்கெட்ல 50% டைப் பண்றதுக்கு பதிலா 41% கீழே டார்கெட் செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தா இந்த ஸ்ட்ரைக் ப்ராஃபிட்ல போயிருக்கும். தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பத்தின ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் முழுமையாக தெரியாம ப்ராஃபிட்டை மட்டுமே நோக்கமா வச்சு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தா உங்களுடைய பணத்துக்கு பங்கு கிடைக்குதோ இல்லையோ சங்கு சத்தம் கண்டிப்பா கேட்கும். நான் எவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு கத்தியும் உள்ள வந்தீங்கன்னா பங்குக்கு பதிலா சங்க கூட்ட அனுப்பிச்சிருவாங்க. உங்க பணத்தை பத்திரப்படுத்திவங்க சொல்லிவிட்டாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப வீடியோ எண்டுக்கு வந்துரும். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் கரெக்ஷன் பிறகு பேங்க் நிஃப்டி 430.05 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவரால் 4701.70 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 99.60 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூ பார்த்தாக்க 17,844.60 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் என்னாச்சு நம்ம சேனலுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோட நாளை உங்களை சந்திக்கிறேன். until then bye from மார்க்கெட் என்னாச்சு.